அதிமுக ஒரு குரூப் பாஜக கூட்டணி வேண்டாம்னு சொன்னது உண்மைதான். கேபி முனுசாமி, சிபி சண்முகம் அவங்க எப்ப சரின்னு சொன்னாங்க, ஜெயக்குமார் எப்ப அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா விஜய் எப்ப கதவு முன்னாரோ அப்பதான் அவங்க சரின்னு சொன்னாங்க. அப்பதான் வந்து எடப்பாடி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போனார் ஆக்சுவலா. ஏன்னா அவர் விஜய் ஏகப்பட்டது கேட்டாரு, கொடுக்க முடியல. இப்போ விஜய் என்னன்னா நம்ம தெரியாதனமா அதிகமாக கேட்டோமா, நம்ம விட்டோமா அதிமுகன்னு ஃபீல் பண்றாரு இப்போ ஆக்சுவலா. மேபி ஆனா இதை பார்த்து கரெக்டா ஐபிலாம் கையில வச்சிருக்காருல அமித்ஷா, இது கரெக்டா சென்ஸ் பண்ணி பாச வலையை போட்டு இழுத்துட்டாரு. யார எடப்பாடி வலைக்குள்ள போட்டார், உள்ள கூண்டுக்குள்ள போட்டு வச்சுட்டு அவர் கொஞ்சம் ஆறுதலா சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா தொடர்ந்து அதிமுக இதே மாதிரியான ஒரு சாஃப்டான ஸ்டாண்ட், சாரி பாஜக இதே மாதிரியான சாஃப்டான ஸ்டாண்ட்ல இருப்பாங்களா சொல்ல முடியாது. கொஞ்சம் பார்கெனிங் டஃபா இருக்குவாங்க ஒரு கட்டத்தில். உத்தவ் தாக்கரேக்கு ஒரு ஏக்நாத் ஷிண்டே வந்த மாதிரி எடப்பாடிக்கு ஒரு ஏக்நாத் ஷிண்டே வரதுக்கான வாய்ப்பு. ஏன்னா சசிகலா அவர்களுக்கு எடப்பாடி ஏக்நாத் ஷிண்டே மாதிரி இருந்தாரு. இப்போ எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வரப்போ இப்போ நிறைய நெகோசியேஷன் போயிருக்கு. அண்ணாமலை மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு லீடர் ப்ரொஜெக்ட் பண்ணது பிஜேபி எவ்வளவு பாடுபடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ லிபரலா போயிருக்கோம் நாங்க, எங்களுக்கு ரொம்ப தேவையான வந்து பேசியிருக்கோம். அதனால இனிமே வரப்போற நெகோசியேஷன்ல அவங்களுடைய கை ஓங்கி இருக்கிற மாதிரியான விஷயங்கள் கையில் எடுப்பாங்க நிச்சயமா. அப்போ வந்து எடப்பாடி கோஷின் போயிட போறதுக்காக தான் நயனா நாகேந்திரன் போன்றவரை இப்போ கொண்டு இருக்காங்க. ஆனா இப்போ நயனா நாகேந்திரோட மூவ் நான் எப்படி யோசிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்குளத்தூர் ஓட் பேங்க் ஆல்ரெடி ஏடிஎம் கேட்டு இருந்து போயிடுச்சு. இப்போ ஏடிஎம்கோட அலையன்ஸ் வைக்கிறதுனால அந்த தலைவர்கள் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி மொத்தமா அவங்களை பிஜேபி பக்கம் வலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ நயனார் மூலியமான்ற ஒரு அச்சமும் இருக்குல்ல. இல்ல நயனார் வந்து முக்குளத்தூர் ஜாதி ரீதியா அவர் பண்றதை விட அரசியல் ரீதியாவே வந்து அவர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு பாஜகவுக்கு அந்த அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இல்ல அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதிமுகல கொஞ்சம் அதிருப்தியா இருந்த ஒரு தலைவர்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு என்னடா கட்சி வந்து இந்த கட்சியில கூட்டணி கட்சியில ஆளுங்களை இருக்க மாட்டாங்க. இல்ல இப்போ சொல்லல, சப்போஸ் எடப்பாடி வர முடியாது இல்ல நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ண மாட்டேன்னு மறந்து பிடிச்சாருன்னா சசிகலா மாதிரி எடப்பாடி அவர்களுக்கு ஜெயிலுக்கு அனுப்பிட்டு கூட நெக்ஸ்ட் இந்த வேலையை அவங்க பழக்கத்துக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா எக்கச்சக்க கேஸ் பெண்டிங்ல இருக்கு. எடப்பாடி அப்போ இருப்பாங்க. கூட்டணி முடிஞ்சது ஏதோ ஒரு பிரச்சனை முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா இவங்களும் அதுக்கு தான் இருக்காங்க. அதிமுகவும் கொஞ்சம் பிகு பண்ணிப்பாங்களே தவிர எடப்பாடி ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்